நான் உங்கள் முத்து. நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது முத்துஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட் கிளாஸாக வாழைக்காயில் இன்றைக்கி ஒரு சுவையான பஜ்ஜி எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைக்காய் பஜ்ஜி, பெரிய பெரிய வாழைக்காய் 3 எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தோலை சீவிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்காங்க. வாங்க இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்காங்க. இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிக்கவும். வாங்க, தேவையான அளவு கடலைப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கிரிப்னஸ் வரதுக்கு. ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்சி பெருங்காய தூள், காயப்பொடி. இப்போ நல்லா போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலவையாக கலந்துக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி கடலப்பொடியை இந்த மாதிரி கலவையாக கலந்து வச்சுக்காங்க. இந்த மாதிரி திக்னஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து வச்சுக்காங்க. இதை இப்படி வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுருவோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். வாங்க இதில் வெட்டி வச்ச வாழைக்காயை சேர்த்துடுவோம். எடுத்து ஒன்று ஒன்றா போடுங்க. எடுத்து போடுங்க. இப்படி எடுத்து போடுங்க. 5 நிமிஷத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூடான வாழை பஜ்ஜி ரெடிங்க. வாழைக்காய் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சும்மா மினு 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 மினுன்னு இருக்கு பாருங்க. ஆயிடுச்சுங்க, எடுத்துருவோம். பஜ்ஜி ரெடிங்க. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வாங்க, பஜ்ஜி ரெடி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். கரமுறைன்ட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. இந்த வீட்டில் பண்ணி பாருங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க.